நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்து கொண்டு வருகிறோம். கடைசியில எனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு என்ன, நான் யார், என்னுடைய தகப்பன் யார் என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கும் என்னுடைய தேவனுக்கும் என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவு என்ன என்பதை நம்ம மிகவும் ஆழமாய் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆழத்துக்குள் நாம் கடந்து சொல்ல வேண்டும். அவனுடைய வார்த்தை சொல்கிறது, அவர் செடியா இருக்கிறார், நாம் கொடியா இருக்கிறோம். செடி இல்லாம கொடி படர முடியாது பாருங்க. அது மாத்திரமல்ல, அவர் குயவனா இருக்கிறார், நாம் அவருடைய கையில் களிமண்ணா இருக்கிறோம். அவர் தகப்பனா இருக்கிறார், நாம் பிள்ளையா இருக்கிறோம். அவர் மணவாளனா இருக்கிறார், நாம் மணவாட்டியா இருக்கிறோம். எத்தனை காரியங்கள்! நான் யார், எனக்கும் என் தகப்பனுக்கும் உள்ள உறவு என்ன என்பதை நான் மிகுந்த ஆழத்தோடு மிகுந்த கவனத்தோடு கூட நம்ம தியானிப்போமானால், ஆண்டவருடைய வார்த்தை சொன்னபடி அவருக்கு உண்டானவைகளை எல்லாம் நமக்கு உண்டானவைகள். நம்ம தேவனை யார் என்று அறிய வேண்டும். அவருடைய வார்த்தை சொல்கிறார், உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். பாருங்க, உலகமெல்லாம் உருவாவதற்கு முன்பாகவே தேவன் நம்மை அவருடைய பிள்ளைகளாய் தெரிந்து கொண்டவர். அவர் சொல்கிறார், அவர் யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடேன் என்று சொல்கிறார். தாய் மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் என்ன, இந்த உலகே மறந்தாலும், இந்த உலகத்திலிருந்து உன்னுடைய ஜீவன் கடந்து போனாலும் நான் உன்னை கைவிடேன் என்று சொல்கிறார். இந்த உலகத்திலிருந்து கூட நம்ம போனாலும் நித்திய ஜீவனை அடையும்படியாக வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டது போல அவருடைய வெளிச்சத்திலே நாம் வெளிச்சம் காணும்படியாய் அவரிடத்துல கடந்து போயிடுவோம். இந்த உலகத்திலையும் நம்மை நடத்தும்படியாக எத்தனையோ வாக்குத்தத்தங்களை, எத்தனையோ வார்த்தைகளை நமக்கு அள்ளி 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 கொடுத்திருக்கார் பாருங்க. ஒரு சின்ன இது பத்திரம் அல்ல, ஒரு சின்ன உயில் அல்ல அவர் நமக்கு தந்திருப்பது. அந்த எப்படிப்பட்ட தகப்பன் என்பதை நீங்க அந்த உயிலிருந்து கண்டுகொள்ளலாம். நம்முடைய சாதாரணமான உலகத்தில் தரக்கூடிய உயில் 1 ஏக்கர் 2 ஏக்கர் முடிஞ்சிடும். ஆனா பாருங்க, இந்த வேதத்தில் எழுதப்பட்ட உயில் எந்த தகப்பனாலையும் தர முடியாத ஒரு உயிலை அவர் நமக்கு வைத்திருக்கிறார். கலங்காதே மகளே, திகையாதே மகளே, நான் உன்னை தேற்றுவேன், நான் உனக்கு முன்பாக போவேன், கோடனாலவைகளை செம்மையாக்குவேன், உன்னை நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை நடத்துவேன். எப்படிப்பட்ட உயில் அவர் நமக்கு தந்திருக்கிறார். நம்ம அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது, நான் யார், தேவன் யார் என்கிற உறவு, ஒரு கேள்வி உங்களுக்குள்ள உண்டாகட்டும். என் தகப்பன் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம நினைக்கும் போது, அப்போ வேதத்தை புரட்டும் போது, வார்த்தைகளை நம்ம வாசிக்கும் போது, எங்கள் அப்பா இப்படி எழுதியிருக்கார, இது எனக்குள்ளது, அப்பா நீங்கள் எழுதி வச்ச உயிரில் எனக்குரியது, நான் இதை சொந்தமாக்கி கொள்கிறேன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உங்கள் பிள்ளைப்பா. அந்த உறவுக்குள் 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 வர 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 பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆசீர்வாதங்கள் பெருகி கொண்டே இருக்கும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இந்த நாட்களிலே சபைகள் கார்ப்பரேட் கம்பெனி போல் ஆயிற்று. ஆனா நம்ம என்ன பண்ணணும், சபைகளுக்குள் ஓடிக்கொண்டு நம்முடைய இருதயங்களை நாசம் பண்ணி கொள்ளாதபடிக்கு உறவு கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும். கிறிஸ்துவுக்குள் வரும்போதுதான் இந்த உயில் நமக்கு சொந்தமாகும். சில பேர் சபைக்குள் உறவு போயிடுது, ஊழியருக்குள் உறவு போயிடுது, ஊழியருடைய பிள்ளைகளுக்குள் உறவு போய்கிறது. ஆனா கிறிஸ்துவை விட்டு விடுகிறாங்க பாருங்க. ஆனா நம்மளுடைய உறவு யாருக்குள் இருக்கணும்னா, அந்த வேதத்தில் எழுதி வைத்திருக்கிற அந்த வசனம் இருக்கு பாத்தீங்களா, வார்த்தை, அந்த உயில், அதற்குள் நம்முடைய உறவு வரும்போது தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும், நான் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அப்பொழுதுதான் அந்த தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. சிலர் பாருங்க, பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனியை போல பெரிய பெரிய சபைகளுக்கு தான் நாங்க போவோம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அங்க ஆட்டம் பாட்டம் கூட்டம் அதெல்லாம் நமக்கு ஒன்றும் தராது பாருங்க. வேதத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற அந்த உறவு, தனிப்பட்ட உறவு, அவருடைய வார்த்தையோடு இருக்கிற அந்த உறவு தான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற நம்மளை நடத்தும். ஆசீர்வாதம் என்பது பணம் அல்ல, எப்பொழுதும் ஆவியானோரோடு நிறைந்த ஒரு சந்தோஷம்தான்
ஆசீர்வாதம். அதை நம்ம பெற்றுக்கொள்கிறோமா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்யணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தெளிந்த நீரோடைகளைப் போல நாம் ஓடுவோமானால் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.